அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சூரியனின் ஆட்சி வீட்டில் மிகவும் வலுவாக அமர போகிறாருங்க. எனவே உறுதியாகவே புதையல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் திகழ்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அவர் கர்மாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார், 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தனது பார்வையில் அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டிற்குள் செல்கிறார். பொதுவாக ஒரு கிரகம் விரயஸ்தானத்திற்குள் செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் வித்யாகாரகரான புதனின் அதிநட்பு கிரகமாக இருப்பவர்தான் சூரியன். அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைய போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அங்கு மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேதுவும் வீற்றிருக்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ராசியின் நாதரும் ராசியின் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் விரயத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருக்கிறாருங்க. 3 கிரகநிலைகள் நிம்மதிக்கே உரித்தான விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல பணிகளை மன நிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரிய தடையும் இல்லாமல் பல நிகழ்வுகளை வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. பொதுவாக சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான புதன். அவர் மிக வலுவாக விரயத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது மிக விரைவில் அவர் ஜென்மத்தில் உச்சமும் பெற போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் புத ஆதித்ய யோகம் நிறைவாக அள்ளி கொடுப்பதோடு பல நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மிக வலுவாக கேது மற்றும் சூரியனுடன் இணைந்து சப்தம பார்வையை ரூணரூக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. எனவே ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் விரயஸ்தானம் என்றாலும் கூட கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், வீண் விரய செலவுகள் உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்ப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். மேலும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். அந்த கதை முடிவில் நம்மளுடைய வாழ்வில் மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஒரு போட்டி ஒன்று நடத்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அது என்ன போட்டி என்றால், அந்த வனப்பகுதியில் இருக்கும் ஒரு உயர்ந்த மலையை அடைந்து அதில் இருக்கக்கூடிய பரிசை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அந்த போட்டி. அந்த போட்டி அறிவிக்கப்பட்டவுடன் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக பறவை இனங்கள், கழுகு, புறா உள்ளிட்ட பல பறவை இனங்கள் வருகின்றன. அதை ஒன்று விரைவாக ஓடக்கூடிய சிங்கம், புலி, சிறுத்தை, யானை போன்ற விலங்குகளும் வருகின்றன. ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பு உள்ளிட்ட பல உயிரினங்களும் வருகின்றன. ஆமை மற்றும் எறும்பு போன்ற உயிரினங்களும் அந்த போட்டியில் பங்கு பெற வருகின்றன. அப்போது ஆமை மற்றும் எறும்பை பார்த்து, இந்த போட்டியில் உங்களால் எப்படி வெற்றி பெற முடியும்? அந்த மலையின் உயரத்தை பாருங்கள், வான் உயர இருக்கிறது, அதில் எப்படி உங்களால் வெற்றி பெற முடியும் என்று பல உயிரினங்கள் அவற்றை பார்த்து ஏளனம் செய்கின்றன. இருந்தாலும் மனம் தளராமல் அந்த பறவை மற்றும் விலங்குகளை பார்த்து நான் போட்டியில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று எறும்பு, ஆமை போன்ற உயிரினங்கள் அந்த போட்டியில் பங்கு பெறுகின்றன. போட்டி துவங்குகிறது. போட்டி துவங்கிய சில மணி நேரங்களிலேயே அந்த பறவைகள் வானுயர எழுந்து மிகவும் விரைவாகவும் துரிதமாகவும் அந்த இலக்கை அடைகின்றன. இலக்கை அடைந்து அதற்கான பரிசை பெற்று அங்கிருந்து சென்று கொண்டிருக்கின்றன. இதை தொடர்ந்து மிக விரைவாக ஓடக்கூடிய காட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய சிங்கம், புலி, யானை போன்ற விலங்குகளும் அதை தொடர்ந்து அடுத்தடுத்து
விரைவாக சென்று அதற்குரிய பரிசுகளை பெற்று அங்கிருந்து செல்கின்றன. ஆனால் இந்த எறும்பு, ஆமை போன்ற உயிரினங்கள் ஒரு நாள் ஆகியும் பாதி தூரத்தை தான் வந்து சேர்கின்றன. இதை பார்த்த மற்ற உயிரினங்கள், உங்களால் ஏறவே முடியாது, இந்த போட்டியிலிருந்து விலகி வீட்டிற்கு செல்லுங்கள் என்று அவற்றை அறிவுறுத்துகின்றன. ஆனால் அவை அனைத்தும் பொருள்படுத்தாமல் அந்த எறும்பும் ஆமையும் மேலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. 2 நாள் முடிந்து விடுகிறது. 2 நாளில் முக்கால்வாசி தூரம் சென்று விடுகின்றன. 3வது நாள் முடிவில் இந்த வெற்றிக்கான இடத்தை அடைந்து அதற்கான பரிசை பெற்று அந்த எறும்பும் ஆமையும் மகிழ்கின்றன. இதை மேலே இருந்த பறவை பார்த்து எப்படியோ ஒரு வழியாக வந்து சேர்ந்து விட்டார்கள் என்று எண்ணி பறந்து செல்கிறது. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் சிரமம், சிக்கல் ஏற்படலாம். ஆனால் உறுதியாக புதையல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்களை ராசியின் நாதர் ஏற்படுத்தி கொடுப்பார். சிலருடைய வாழ்வில் மிக விரைவாக பறவைகள் எப்படி வெற்றி இலக்கை அடைந்ததோ அதுபோன்று எளிதில் வெற்றி பெறுவார்கள். சிலர் சற்று குறிப்பிட்ட நேரத்திலும், சிலருக்கு காலதாமதமாகலாம். ஆனால் அந்த எறும்பு, ஆமையை போல் முயற்சி செய்தால் நிச்சயமாக புதையல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைவரும் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அப்படிப்பட்ட வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தான் இந்த வேளையில் ராசியின் நாதர் சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவாக விரயம் என்பதால் விரய செலவுகளும் அலைச்சலும் அதிகரிக்கலாம். ஆனால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் இந்த வேளையில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு. கர்மாதிபதியும் யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் விரயத்தில் இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும், விரய செலவுகள் ஏற்படலாம். ஆனால் விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட சுப விரயங்களாக அமையக்கூடிய சிறப்பான தருணமாக இருக்கிறது. எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனநிறைவும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் நாடு விட்டு நாடு சென்றாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்களை இந்த தருணத்தில் தவிர்த்து முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக எளிதில் கைகூடும். இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதையல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நுட்பமான விஷயங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் புதனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்டம் நிறைந்த சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக எவ்விதமான சிரமமும் தடையும் இன்றி உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.